வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில செபி வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையில ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரு ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் மக்கள தப்பான வழியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மேல 1 வருஷத்துக்கு பங்கு சந்தையில அவங்க செயல்படக்கூடாது அப்படின்னும் ரூ. 17,00,00,000 வரைக்கும் அவங்களுக்கு அபராதமும் விதிச்சிருந்தாங்க. ஸோ என்ன நடந்தது சார் அந்த விஷயத்துல? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெகுலேஷன். ஸோ இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இது ரெகுலேஷன். ஸோ ரெகுலேஷன்னா, இப்ப நம்ம வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். வண்டி ஓட்டிட்டு போம்போது ஹெல்மெட் போட்டுட்டு போணுன்றது வந்து ரெகுலேஷன். போடாம போனா கண்டிப்பா பிடிப்பாங்க. அதே மாரி நீங்க வந்து ஒரு பங்கு சந்தை சார்ந்து எந்த விஷயங்கள நீங்க வந்து சொல்லணும் அப்டின்னாலும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன் இருக்கு. ஸோ முதல்ல நீங்க வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் அட்வைசரா இருக்கணும். அட்வைசரா இருந்தா தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் குடுக்க முடியும். அதுக்கு பல ப்ராசஸ் இருக்கு. இப்ப நான் வந்து ரெஜிஸ்டர்ட் இல்ல. ஆனா எனக்கு அந்த விஷயத்த பத்தி தெரியும் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம். ஏன்னா இப்ப இந்த சோசியல் மீடியா மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சேனல்ஸ் கிரியேட் பண்றாங்க. இப்ப உங்கள மாரி சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர இன்டர்வியூ பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஈஸியா கிடைக்குது. ஒரே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபாலோவர்ஸ் நெறையா இருந்தாங்கன்னா, நான் பல லட்சம் பேர்கிட்ட ஒரே நேரத்தில என்னால கம்யூனிகேட் பண்ண முடியும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இத வந்து சரியா பயன்படுத்திக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து தவறா பயன்படுத்திக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ தவறா யாராவது பயன்படுத்திக்கிறாங்க அப்டின்னா, கண்டிப்பா அத வந்து ரெகுலேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் செபி வந்து அத வந்து சரியான பாதையில தான் எடுத்துட்டு போகுதுன்னு என்னுடைய பெர்சனல் கருத்து. ஏன்னா, இங்க இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஓட இன்வெஸ்ட்மென்ட். ஸோ மாஸ் பப்ளிக்கோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அப்ப நீங்க யாரையோ பார்த்து வந்து அட்வைஸ் எடுத்து தான் பண்றீங்க. அப்ப நான் அட்வைசர்ன்ற போர்வையில இருக்கும்போது, சம்டைம்ஸ் நான் வந்து மிஸ்லீட் ஆகலாம். ஸோ அந்த மாரி தான் இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 17,00,00,000 அபராதமா போடல ஆக்சுவலா. ஓகே. ரூ. 17,00,00,000 என்னன்னா, அவங்க வந்து நெறைய கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்கு. அதுல மேஜரா நம்ம பிரிக்கணும்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இன்வெஸ்டிங். அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்டு இன்வெஸ்டிங். இப்ப இந்த ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் டெர்ம் ட்ரேட்ஸ் பண்றவங்க, அது இன்ட்ராடேவா இருக்கலாம், இல்ல எஃப்&ஓ ட்ரேட்ஸா இருக்கலாம். இந்த மாரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதாவது நான் உடனடியா பணம் சம்பாரிக்கணும், எவ்வளோ வேகமா ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். பட் அது உண்மையா, பொய்யா அப்டின்னா, ஆக்சுவலா வந்து பண்ண முடியாதுன்றது தான் உண்ம. அததான் வந்து செபி திரும்ப திரும்ப சொல்லுது. 100ல வந்து 94 பேர் வந்து நஷ்டம் தான் பண்றாங்க. அதேமாரி நெறைய ஃபினான்ஷியல் அதாவது இண்டஸ்ட்ரியிலேருந்து வரவங்களும் வந்து சொல்றது என்னன்னா, நீங்க ரிட்டர்ன்ஸ வந்து ரெகுலரா எதிர்பார்க்காதீங்க. லாங் டெர்ம்ல தான் எதிர்பார்க்க முடியும் அப்டின்னும் சொல்றாங்க. பட் அத மீறியும் வந்து யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க, என்னால வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ சம்பாரிக்க முடியும். இல்ல ஒரு மாசத்துல இவ்வளோ சம்பாரிக்க முடியும்ன்னும்போது, ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவுங்க இந்த நீங்க மென்ஷன் பண்ற இந்த கம்பெனி ஆர் அந்த சேனல் வந்து என்ன பண்றாங்கன்னா, நெறைய பேரோட ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து நான் உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் கண்டக்ட் பண்றேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க. ஒண்ணு இனிஷியலா வந்து ஃப்ரீயா அட்வைஸ்க்காக வராங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து ஒரு ட்ரெய்னிங் மாரி எடுக்குறாங்க. அந்த ட்ரெய்னிங்க்கு வந்து ஒரு ஃபீஸ் கண்டக்ட் பண்றாங்க. இப்ப இந்த ட்ரெய்னிங்கோட டோட்டல் ஃபீஸ் கலெக்டடோட ஒரு அப்ராக்ஸிமேஷன் தான் இந்த ரூ. 17,00,00,000. ஸோ இத வந்து நான் மக்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலா வந்து பெருசா பைசா பண்ணல. இன்ஃபாக்ட் அவருடைய சொந்த பணம். அதாவது ஓவர் வாஸ் ரன்னிங் அந்த அவருடைய இதே வந்து பார்த்தீங்கன்னா, 2021லேருந்து 2023 வரைக்கும் அவருடைய பர்சனல் ட்ரேட்லயே கிட்டத்தட்ட ரூ. 2,25,00,000 அவர் இழந்திருக்காரு. ஸோ அப்போ எங்கேயோ ஒண்ணு வந்து தப்பா போயிருக்கு. பிளஸ் அவர் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரான்னு கேட்டீங்கன்னா, அவர் ரெஜிஸ்டர்டான அட்வைசரும் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத ரெகுலேட் பண்ணணுன்றதுக்காக அவங்க வந்து ஆக்சுவலா இந்த பெனல்டி போட்டிருக்காங்க. நீங்க சொன்னீங்க இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற போர்வையில ஒரு சிலர் தவறு செய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இந்த ரெகுலேஷன்ஸ்ன்னு. ஸோ என்ன மாரியான தவறுகள் நடக்குது? ஏன் இந்த ரெகுலேஷன் ஒரு கட்டாயம் தேவைப்படுது? முதல்ல வந்து ஃபின்ஃப்ளூயன்சரா இப்ப எனக்கு வந்து ஒரு நான் வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸோட டீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா எனக்கு ஃபினான்ஷியல் நாலேட்ஜ் இருக்கலாம். ஆனா அந்த ஃபினான்ஷியல் நாலேட்ஜ் இருக்கும்போது, நான் அத வந்து ஜெனரலா என்னுடைய கருத்த நான் வந்து பதிவிடணும்னா, நான் பதிவிடலாம். பட் ஆனா அது எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பட் அந்த எஜுகேஷன் பர்ப்பஸ தாண்டி அது வந்து வேற வியாபாரமா மாறும்போது தான் பிரச்சனை. அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேச தெரியுன்றதுக்காக நான் பேச முடியாது. எனக்கு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, இத பார்க்குறவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் லெவல்ஸ்ல இருக்கும். இப்போ சில பேர்னால வந்து ஓகே அவங்க சொல்றது கரெக்ட்டுன்னு புரிஞ்சுக்க முடியும். சில பேர்னால இது தப்புன்னு புரிஞ்சுக்க முடியும். நெறைய பேருக்கு இது ரைட்டா, இது தப்பான்னு புரியாத இடத்துல இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து யாரோட பேச்ச முதல்ல கேட்குறாங்களோ, ஆர் யார்கிட்ட நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாதாரணமாவே ஹோட்டல்ல சாப்பிட போனோம்னு வச்சுக்கோங்களேன், 2 ஹோட்டல் பக்கத்து பக்கத்துலயே இருக்குன்னா, எந்த ஹோட்டல்ல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கோ, அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஜெனரலா நெனச்சுப்போம். அந்த மாரி ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது, சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும். ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்கிரீஸ் ஆவாங்க. அப்ப என்கிட்ட வந்து ஒரு நல்ல ஃபாலோயர் பேஸ் இருக்கும்போது,
நான் வந்து தெரியாம நான் வந்து மிஸ்கைட் பண்ணிட்டேன்னா, அது ஆக்சுவலா வந்து நெறைய பேர இம்பாக்ட் பண்ணும். ஸோ எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு நீங்க பண்ணலாம். பட் ஆனா நீங்க உண்மையிலேயே அதுக்கு ஒரு குவாலிஃபைடா இருக்கணும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும், இல்ல காம்பினேஷன் ஆஃப் போத்தா இருக்கணும். இப்ப நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் இன்டூ ஃபினான்ஸ். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நெறைய குவாலிஃபிகேஷன் வரும். இது ரிலேட்டட் குவாலிஃபிகேஷன் இருக்கும். பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பிளஸ் அவங்களுடைய ஓன் பணத்தையே போட்டு செஞ்சிருப்பாங்க. அந்த மாரி இருக்கவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம்ல பணம் பண்ணுன்னு ஜெனரலா சொல்லவே மாட்டாங்க. அத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பட் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி ஆசை. உடனடியா பணம் சம்பாரிக்கணும்னு. அப்ப யாரோ ஒருத்தர் சொல்லும்போது, "ஓ! அப்ப அதான் எனக்கு சரியான வழியோ!" அப்படின்னு நான் நெனச்சு வந்து போயிடலாம். ஸோ எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு வந்து நீங்க வந்து வீடியோஸ் பண்ணலாம். பட் ஆனா டிஸ்க்ளைமர்ல வந்து நான் எல்லாம் பேசிட்டு, நான் வந்து இப்ப ஜெனரலா நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பேசி முடிச்சதுக்கு அப்புறமா, "ஐ அம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்ன்னு" போட்டு இது பண்றாங்க. அதாவது வீடியோஸ் போடுறாங்க. நெறைய பேர் போடுறாங்க. வீடியோஸ் மட்டும் கிடையாது. டிவிஸ்ல கூட நெறைய பேர் வந்து பேசுறாங்க. ஆக்சுவலா நீங்க அட்வைசரா இருந்தா தான் வந்து பேசி ரெக்கமெண்டேஷனே குடுக்க முடியும். அப்ப நான் இல்லன்னு சொல்லி நான் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா, இங்க ரெகுலேஷன் வந்து செபி என்ன சொல்லுதோ ஏன்னா அவங்க தான் வந்து இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தலைவர் மாரி. அப்ப அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நான் வந்து ரெஜிஸ்டர்ட் இல்லன்னு சொல்லிட்டு நான் எத வேணா பேச முடியாது. இன்ஃபாக்ட் அது வந்து இன்னும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். ஏன்னா ரெஜிஸ்டர்டா இருக்கிறவங்களுக்கு நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவரு வந்து படிச்சு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். பிராக்டிஸ் பண்றதுக்கான இது இருக்கும். லைசென்ஸ் இருக்கும். அப்பதான் நீங்க அவர்ட்ட முடியும். இன்னொருத்தர் வந்து இல்லன்னு சொல்லிட்டு நெறைய போலி டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். ஒண்ணும் புதுசான விஷயம் கிடையாது. அப்ப அந்த இடத்துல ரெகுலேஷன் வந்து கொஞ்சம் கடுமையானா தான் வந்து இந்த மாரி தவறுகள் நடக்கிறதுக்கு கம்மியாகும். ஏன்னா இது எல்லாமே பப்ளிக் மனி. நீங்க திரும்ப திரும்ப செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர்ஸ் தான் வந்து இத பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ்னா யாரு? அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கு? அந்த ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் அப்படிங்கிற டேக் கிடைக்கிறதுக்கு? ஓகே. ஸோ ஒண்ணு குவாலிஃபிகேஷன். ஒண்ணு இதுக்கு எக்ஸாமினேஷன் தனியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட சேர்த்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ணுவாங்க. இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஐஏன்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர். ஸோ 2 டைப் ஆஃப் லைசென்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஐஏ. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லும்போதே, அவங்களுடைய லைசென்ஸ் வந்து பிராட்லி டூ செல் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் தான். ஆக்சுவலி கேப்பிட்டல் மார்க்கெட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. நான் இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்னு சொல்லிட்டு நான் மத்த ப்ராடக்ட் எல்லாம் விக்கணும்னா, அதுக்கு தனியா நான் லைசென்ஸ் வச்சிருக்கணும். பட் சில இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் கிடையாது. ஸோ இவென்ச்சுவலா அது எல்லாத்துக்குமே ரூல்ஸ் வரும். பட் கேப்பிட்டல் மார்க்கெட்ஸ்ல வந்து இந்த ரூல்ஸ் ஆல்ரெடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா, இங்க வந்து ஸ்பெஷலி ஸ்டாக் அட்வைசரி மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட பெரிய அளவுல நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா, நான் ஒரு ஃபண்டுக்குள்ள போடணும்னு சொன்னா கூட, அந்த ஃபண்டுக்குள்ள என்ன ஸ்டாக் இருக்க போகுதுன்றத ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ, இல்ல ஆஸ் அ இன்வெஸ்டரோ நான் எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அண்ட் ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இன்ஃபாக்ட் நீங்க வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜ்மென்ட் ஆஃபீஸ்க்குள்ளலாம் போனீங்கன்னா, நீங்க வந்து உள்ள போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இது இருக்கும். நீங்க உங்களுடைய பர்சனல் ஃபோன யூஸ் பண்ண முடியாது. நீங்க பேசுற ஒரு ஒரு விஷயமும் ரெக்கார்ட் ஆகும். நீங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, நீங்க மேனேஜ் பண்ற ஃபண்டுல அந்த ஃபண்ட் மேனேஜரே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து பாருங்க எக்ஸ்ட்ரீம் ரெகுலேஷன். ஸோ அவங்க வெல் ரெகுலேட்டட். அவங்கள நம்ம யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கே இந்த கட்டுப்பாடு இருக்கு. இப்ப இதே நான் ஸ்டாக் அட்வைசரின்னு போயிட்டேன் அப்டின்னா, நான் எந்த ஸ்டாக்க வேணா நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்டின்னா அப்போ அதுக்கு வந்து நீங்க குவாலிஃபைடா இருக்கணும். அதுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நேச்சுரலா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இருந்ததுனா தான் நீங்க வந்து ஸ்டாக் அட்வைசரே பண்ணணும். இப்ப யாரு ஆர்ஐஏ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, அத தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப யார் யாரெல்லாம் இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்காங்களோ, முதல்ல யாராவது ஒருத்தர் வந்து பேசுறாங்க அப்படின்னா, அவங்க முதல்ல ஆர்ஐஏவா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். நீங்க செபியோட சைட்டுக்குள்ள போயிட்டு, அவங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்க போட்டீங்கன்னாலே, அவங்க ரெஜிஸ்டர்டா இல்லையான்னு தெரிஞ்சிரும். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதே மாரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னாலும் அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உண்டு. அந்த நம்பர போட்டு பார்த்தீங்கன்னாலும், அவங்க ரெஜிஸ்டர்டான்னு தெரிஞ்சிரும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர பொறுத்தவரைக்கும் ஆம்ஃபின்னு ஒரு இது இருக்கு. அதாவது செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் எஸ்ஆர்ஓன்னு சொல்லுவாங்க. இப்ப செபி வந்து ரெகுலேட்டர். எல்லாத்தையும் செபியே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பேண்ட்வித் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து ரெகுலேஷன்லயே வரக்கூடாது. செல்ஃப் ரெகுலேட்டடாவும் இருக்கும். அப்ப அந்த செல்ஃப் ரெகுலேட்டட்ல தான் ஆம்ஃபி வருது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஃப்டியோட லைசென்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இவங்க லைசென்ஸ் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ண முடியும். லைசென்ஸ் இருக்கா இல்லையான்றத ஒண்ணு நீங்க அவங்க ஆஃபீஸ்ல போய் கேட்கலாம். இல்ல நீங்களே கூட கேட்கலாம். நீங்க யாரையோ புதுசா போய் பார்த்து பேசுறீங்க அப்படின்னா, சார் நீங்க இந்த இத பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்கள்ட்ட லைசென்ஸ் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா உங்களோட லைசென்ஸ வந்து உங்க ஆஃபீஸ்ல மாட்டி வைங்க. இப்ப நீங்க எந்த ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் கிட்ட போனீங்கன்னாலும், அவங்களுடைய லைசென்ஸ் வந்து ஜெனரலா வந்து டிஸ்ப்ளேல இருக்கும்.
ஓகே. அது ரைட்டா தப்பான்றது அடுத்தது. பட் அட்லீஸ்ட் டிஸ்ப்ளேல இருக்கும். நீங்க அந்த நம்பர நீங்க ஈஸியா வந்து எடுத்து நீங்க செக் பண்ணலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அத பார்த்து இன்வெஸ்டர் வந்து அவங்கள தயார் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரா இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு பப்ளிக் ஃபோரம்ல ஸ்டாக் சஜஷன் குடுக்கலாமா? குடுக்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலா வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரா இருக்கும்போது இதுலயே 2 இருக்கு. இப்ப ஆர்ஐஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜெனரலா ஒரு இன்வெஸ்டருக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு. ஸோ ஸ்டாக் அட்வைசரி பண்ணலாமான்னா பண்ணலாம். ஆனா ஸ்டாக் அட்வைசரி பண்றதுக்கு எனக்கு இன் டெப்த் நாலேட்ஜ் வேணும். ஸோ அதுக்கு வந்து ரிசர்ச் அனலிஸ்ட்ன்னு ஒரு இது இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர்ஐஏவா இருக்கிறேன்றனால நான் ஒரு ஃபண்ட் மேனேஜ்மென்ட் டீம்குள்ள முடியாது. ஆனா ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டா இருந்தேன்னா அதுக்கு தனியா ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு. இப்போ ரிசர்ச் அனலிஸ்ட்னா என்னோட முழுக்க அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா, இன் டெப்த் போறது. ஓகே. இப்போ நான் ஒரு கம்பெனிய புரிஞ்சுக்கிறது வேற, ஒரு கம்பெனிய ஐடென்டிஃபை பண்றது வேற. இப்போ ரிசர்ச் அனலிஸ்ட்டோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை பண்றது. அப்ப ஐடென்டிஃபை பண்றதுன்னா, நான் வந்து அந்த விஷயத்துல இன்னும் ரொம்ப டீப்பா போய் கத்துக்கிறேன். அதுக்கு தனியா எக்ஸாமினேஷன் இருக்கு. அத நான் பாஸ் பண்ணிட்டேன்னா இன்னும் பெட்டர். இல்ல ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் வந்து அந்த குவாலிட்டிய நான் வளர்த்துட்டு இருக்கேன். என்னுடைய நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் வளர்த்துட்டு இருக்கேன்னா நான் சொல்லலாம். பட் ஐடியலி வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எந்த ஆர்ஏஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா, வைட் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. இன்ஃபாக்ட் நீங்க ஃபண்ட் மேனேஜரோட நெறைய மீட்டிங்ஸ் கேட்டீங்கன்னாலே, எனி கொஸ்டின் இப்போ நெறைய டிவி இன்டர்வியூஸ்லாம் இருக்கும். நீங்க பார்க்கலாம். இல்ல பேப்பர்ல வர இன்டர்வியூஸ் பார்க்கலாம். சார் எந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்? எந்த செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்னா, அவங்க சொல்லுவாங்க ரெகுலேஷன் டஸ் நாட் பெர்மிட் அஸ் டூ ஸ்பீக் அபவுட். எதனாலன்னா, நீங்க எவ்வளோதான் ரிசர்ச் பண்ணி என்னதான் பண்ணாலும், நீங்க சொல்ற விஷயம் நடக்கணுன்றதுக்கு வந்து எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அதனால தான் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கேரண்டின்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஸோ அத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே பெட்டர். ஸோ ஆக்சுவலா வந்து மெச்சூரிட்டியா இருக்கும்போது இன்வெஸ்டர் மெச்சூர் ஆக நான் வந்து எதுல போடணுன்ற கேட்கறத போயி, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணணும்? அப்படின்ற கேள்வி மாறிடும். ஸோ அதனால அத வந்து இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது ஆக்சுவலா. இப்போ செபில ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, ஒரு ஃபின்ஃப்ளூயன்சர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எதெல்லாம் செய்யலாம் சார்? அதான் அவங்க எஜுகேஷனல் பர்ப்பஸுக்கு அவங்க தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி மாரி அவங்க குடுக்கலாம். ஸோ மோர் ஆஃப் எப்படி ஒரு அனலைஸ் பண்ணணும்? அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணலாம். பட் ஆனா நான் போய் இத வாங்கு, இந்த பிரைஸ்க்கு வாங்கு, இந்த பிரைஸ்க்கு போகும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. 2வது இத நான் வந்து ஒரு பிசினஸா பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. அண்ட் இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ சோசியல் மீடியா பெருசாயிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபின்ஃப்ளூயன்சர யூஸ் பண்ணி ஃபின்ஃப்ளூயன்சர் மட்டும் கிடையாது. ஜெனரல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் இத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா ஃபின்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்றோம். நெறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டை அப் போட்டு அவங்களுடைய பிராண்டையோ, இல்ல அவங்க ப்ராடக்ட்டையோ வந்து புஷ் பண்றதுக்காக கூட வந்து இந்த ஃபின்ஃப்ளூயன்சர வந்து இது பண்றாங்க. ஸோ அந்த மாரி வந்து நீங்க டைரக்ட்டாவோ, இல்ல இன்டைரக்ட்டாவோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட ஒரு கமர்ஷியல் ரீசனுக்காக நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா போதும். மத்தபடி நீங்க உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் இருக்கு. அத நீங்க வந்து எக்ஸிபிட் பண்றீங்க ஆர் உங்களுடைய ஒப்பீனியன சொல்றீங்கன்னா, தட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஓகே. அண்ட் அது வந்து எஜுகேஷனல் பர்ப்பஸா இருக்கணும். அதுதான் வந்து மெயின். இந்த ஹோல் சினாரியோல பாதிக்கப்படுறது யாருன்னா, அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற காமன் மேன் தான். ஸோ ஒரு பீப்பிள் அத பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க எதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும்? இவங்க கிட்ட இருந்து இத எடுத்துக்கலாம், இத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணிக்கணும்? இப்போ நம்ம ஒரு புக்க படிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்ல முதல்ல 1, 2 பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு போட்டிருக்கும். இண்டெக்ஸ்ன்றது வந்து வழிகாட்டி மாரி. பட் நான் இண்டெக்ஸ படிச்சுட்டேன்றதுக்காக நான் புக்க படிச்சுட்டேன்றது அர்த்தம் கிடையாது. இப்ப எனக்கு இந்த சாப்டர பத்தி படிக்கணும்னா, நான் எங்க போணுன்றது மாரி தான். அதே மாரி நான் ஒரு வீடியோவ பார்த்துட்டு, நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கலாமான்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அதுக்கு நீங்க போய் ஆள தேட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா, உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்க பத்தி பண்றதுக்கு ஒரு 4 கொஸ்டின கேட்டுட்டு, அந்த கொஸ்டினுக்கு பதில் வந்ததுன்னா, அத வச்சு நீங்க ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்றது தான் நல்லது. ஏன்னா, இது வந்து உங்களுடைய சீரியஸ் பணம் அண்ட் உங்க வாழ்க்கையில நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நீங்க செய்ய போற முக்கியமான விஷயம். நீங்க தகவலுக்காக இத எடுத்துக்கலாமே தவிர, இத வச்சு நீங்க அடுத்த கட்டம் வந்து ஐடியலி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட போயி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரோ, இல்ல வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ, இல்ல உங்களுக்கு யார்கிட்ட வந்து கம்ஃபர்ட் இருக்கோ, ஐடியலி அவங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதான் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப முக்கியம். அது இருந்ததுன்னா, நீங்க அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து உங்களோட தேவைகள சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலா வந்து பெட்டர் பிளான் கிடைக்கும். இல்லன்னா வந்து இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு கேட்கிறீங்க ஆர் ஜெனரலி வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோல வந்து ஒன் வே தான் கம்யூனிகேஷன். இப்ப ரேடியோ கேட்கிற மாரி. அவங்க பேசுறாங்க, நான் கேட்கிறேன். அவங்க எதுக்காக பேசுறாங்கன்ற கான்டெக்ஸ்ட் கூட எனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 10 நிமிஷ வீடியோல ஒரு 2 நிமிஷ வீடியோ மட்டும் வந்து வைரல் ஆகலாம்.
ஆர் இந்த ஷார்ட்ஸில் மாதிரி வைரல் ஆகலாம். அதில் ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட்டுக்காக ஏதோ சொல்லியிருக்கலாம், நான் எதையோ புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ஐடியலி உங்களுடைய சீரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை நீங்கள் வெறும் வீடியோ பார்த்து மட்டும் ஐடியலி எடுக்கக்கூடாது. நீங்கள் புக்கை படித்து மட்டும் கூட எடுக்க முடியாது. புக்குன்றது வந்து ரொம்ப டீட்டெயில்டான சப்ஜெக்ட். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டி மாதிரி தான். இவங்க மூலமாக நீங்கள் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யார்கிட்ட போகணுன்னு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா தான் நீங்கள் சீரியஸாக வெல்த் கிரியேட் பண்ண முடியும். இல்லைனா இட் வில் பி மோர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஏதோ ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, அஸ்யூமிங் இஸ் குவாலிஃபைடுன்னே வச்சுப்போம். அதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்னே வச்சுப்போம். அவர் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணான்னு நம்பி வாங்கிட்டீங்க, சரியா? நாளைக்கு ஒரு மாதம் கழிச்சோ இல்லை 3 மாதம் கழிச்சோ அவர் அந்த வியூவை சேஞ்ச் பண்ணிடுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எக்ஸை வாங்குன்னு சொல்கிறாரு, நீங்கள் எக்ஸை வாங்கிட்டீங்க, நீங்கள் அந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டீங்க. அவர் 3 மாதம் கழித்து அந்த எக்ஸோட இது நான் எதிர்பார்த்த அளவுக்கு போல எக்ஸிட் பண்ணிவிடுங்க, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்கன்னு ஏதோ சொல்கிறான்னு வச்சுப்போம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலன்னா, ஸோ அதனால் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1-2 வீடியோஸ் பார்த்து ஐடியலி பண்ணாமல் இருக்குது பெட்டர். ஆனால் இந்த வீடியோஸ் பார்க்கறதுனால என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்கள் முன்னாடி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மோர் ஆஃப் இண்டெக்ஸ், நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சீரியஸ் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் இதோட நிறுத்தாமல் அடுத்த 2-3 படிக்கட்டை நீங்கள் தாண்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு ரீசனபிள் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். செபி சைட்லேருந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கான ரெகுலேஷன் மாதிரி இருக்கட்டும், இல்லை மற்ற ஃபண்ட் ஹவுசஸ்க்கு கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகட்டும், என்னெல்லாம் ரெகுலேஷன்ஸ் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க சார்? ஸோ இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. இது இப்போன்ட்டு கிடையாது, இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. எப்பப்பெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும், எப்போ நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெகுலேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சிஸ்டம் பெருசாக அப்போ வந்து ப்ராசஸ் நிறைய வந்துட்டே ஆகணும். அந்த ப்ராசஸை யாரெல்லாம் டீவியேட் பண்ணுறாங்களோ முதல்ல யார் டீவியேட் பண்ணுறாங்கன்னு தெரியணும். ப்ளஸ் அதுக்கு வந்து ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கான விஷயங்கள் நடக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்த்த வளர்ச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் மாதிரி தான். மேபி இன்னும் 10 வருஷம் கழிச்சு நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மேபி இங்கேருந்து 4-5 மடங்கோ இல்லை 10 மடங்கோ எவ்வளோ பெருசாக வேணால் ஆயிருக்கலாம். ஆக்சுவலாக அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது செபி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டே வராங்க. அதில் மெயினாக வந்து இன்ஃப்ளூயன்சர். ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் வந்து ஆக்சுவலாக டைரெக்டாக ஒரு செபி கண்ட்ரோலில் வரல. ஸோ அவங்க ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி. ஓகே, ஒரு இப்போ என்னுடைய ஜூரிடிக்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டி நகரில் ஏதாவது பிரச்சனைனா நான் போய் அரும்பாக்கத்தில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க. தோ தே ஆர் ரிலேட்டட் பார்ட்டி. இப்போ செபிக்கு கீழே யார் வராங்க அப்படின்னா யாரெல்லாம் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்காங்களோ அவங்கள தான் நான் ரெகுலேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் நான் ரெகுலேட் பண்ண முடியும். பக்கத்து ஆஃபீஸில் இருக்கிறவங்கள நான் எப்படி ரெகுலேட் பண்ண முடியும்? அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த ஆர்கனைசேஷன் இல்லாமல் வெளியே இருக்கிறவங்க, அவங்கள நான் போய் டைரெக்டாக ரெகுலேட் பண்ணவே முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சில கைட்லைன்ஸ் கொடுக்குறேன். அந்த கைட்லைன்ஸை நீங்கள் பார்த்தீங்க, இன்ஃபேக்ட் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் முடிஞ்சு இதை விட பெரிய இது வந்தது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ், இஃப் மை மெமரி இஸ் ரைட், ஐ திங்க் 10 lakh அண்ட் மோர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா, 1 million அண்ட் மோர் ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னே வந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபாஸ்ட் டூ சூன்ன்ற மாதிரி அது வளர்ந்துட்டே போகுது. நான் ஒன்று யோசிக்கிறதுக்குள்ளே அங்கே 5 விஷயம் நடந்துருது, 50 விஷயம் நடந்துருது. அப்போது இட் இஸ் வெரி ட்ரிக்கி. ஸோ அதனால் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சைடு அதாவது வித்தின் தி ஆர்கனைசேஷனில் எக்ஸ்ட்ரீம் ரெகுலேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ என்ன பேசலாம், என்ன சொல்லலாம், என்ன சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களுடைய கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணணும், கிளைண்ட்டுக்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணலாம், என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரெகுலேட்டட். நீங்கள் வந்து எந்த இன்வெஸ்டரை கேளுங்களேன், மியூச்சுவல் ஃபண்ட்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த டிஸ்க்ளைமர் தான் ஞாபகம் வரும். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ன்ற அந்த ஒரு டிஸ்க்ளைமர் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அதை நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னா என் லைஃப் இஸ் பெட்டர். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் இதை போடாமல் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட லைசன்ஸையை கூட கேன்சல் பண்ண முடியும். ஸோ வித்தின் தி ஆர்கனைசேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெகுலேஷன் இருக்குது. அதுலேயும் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறாங்க. பட் அவுட் சைட் தி ஆர்கனைசேஷன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபேக்ட் அங்கே கண்ட்ரோலே கிடையாது. அதை வந்து பார்த்திங்கன்னா கைட்லைன்ஸ் தான் கொடுக்க முடியும். அதில் எக்ஸ்ட்ரீமாக இப்போது ரீசெண்டாக நடந்த கேஸ் மாதிரி எக்ஸ்ட்ரீமாக யாராவது போய் இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த கைட்லைன்ஸ் போட்டு அதை வந்து பீனலைஸ் பண்ணுறாங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி பணத்தை ரெக்கவர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அந்த இண்டிவிஜுவலுக்கு போட்ட பெனல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சம் 10-15 lakhs or 20 lakhs தான் போட்டிருக்காங்க. பட் 17 crores ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 17 crores வந்து இது கிடையாது, அதாவது பெனல்ட்டி கிடையாது. 17 crores ரெக்கவர் பண்ணி யாரெல்லாம் வந்து பணத்தை கட்டியிருக்காங்களோ ஹோப்ஃபுல்லி தே வில் ஹேவ் அ மெக்கானிசம் டு ஐடென்டிஃபை அண்ட் ரீஃபண்ட் த மணி. ஸோ அதை தான் பண்ண ட்ரை பண்ணுறாங்களே தவிர, ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சரையும் தாண்டி அந்த கைட்லைன்ஸையும் தாண்டி போய் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏதோ ஒரு பர்சனல் மோட்டிவ்க்காக இதை பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய பேருக்கு பாதகமாக வந்துருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம சைஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி இஸ் பிகமிங் பிகர் அண்ட் பிகர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.